பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன? ஒரு 2 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தங்களை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிறது, அவங்களுடைய வேர்ட்ஸ், ஆக்ஷன்ஸ், இன்டென்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே தப்பா எடுத்துக்கிறது, தப்பா புரிஞ்சுக்கிறது, அவங்களா ஒரு அசம்ஷன் வச்சு அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிறது. ஸோ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்துக்குமே வரக்கூடிய ஒரு காமன் ப்ராப்ளம் தான். ஆனா இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரும்போது இதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாது, இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வேதாகமத்துல ஒரு அழகான வசனம் இருக்கு. யாக்கோபு 1:19 கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஆங்கில வேதாகமத்துல ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க. குவிக் டு லிசன், ஸ்லோ டு ஸ்பீக், ஸ்லோ டு ஆங்கர். நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஆண்டவர் இந்த உலகத்துல வாழ்ந்த காலகட்டத்துல அவருடைய மினிஸ்ட்ரி எல்லாமே ஒரு பீக்ல இருந்துச்சு. அவர் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணாரு. ஆனாலும் ஒரு கூட்டம் அவர் வெறுத்துச்சு. அவரை கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, பரியாசம் பண்ணாங்க. ஆனாலும் ஆண்டவர் அந்த இடத்துல பொறுமையா தான் இருந்தாரு. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்மளுக்கும் நம்ம வாழ்க்கையில சில தவறான புரிதல்லாம் வரும்போது நம்ம டக்குன்னு ரியாக்ட் ஆகும். பிகாஸ் ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட மைண்ட் நம்மளோட பாடியை ட்ரிகர் பண்ணிவிடும். நம்மளை கோபப்படுற வைக்கிறதுக்கு, கோபப்படும் போது சில ஹார்ஷான வார்த்தைகளை பேச வைக்கிறதுக்கு நம்மளுடைய மைண்ட் நம்மளோட பாடியை ட்ரிகர் பண்ணிவிடும். இதை தான் சாத்தானும் எதிர்பார்க்கிறோம். நம்ம எல்லாத்துக்குமே ஒரு வசனம் தெரியும். பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். நம்ம நல்ல பிள்ளையா தான் இருப்போம், நல்லதுதான் பண்ணுவோம். ஆனாலும் நம்மளை கெட்ட பிள்ளையா மாத்துறதுக்கு சாத்தான் இதெல்லாம் பயன்படுத்தி நம்மளை ஒரு கெட்ட பிள்ளையா மாத்துவான். அதனால நம்ம வாழ்க்கையில சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது நம்ம டக்குன்னு ரியாக்ட் ஆகக்கூடாது. முதல்ல இந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, கேட்கறதற்கு தீவிரமாய். உங்களுக்கோ உங்க ஃப்ரெண்டுக்கோ இல்ல உங்களுக்கோ உங்க ரிலேஷனுக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க கூப்பிட்டு கேளுங்க. என்ன நடந்துச்சு, எதனால நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட, என்ன காரணம் அப்படிங்கறத நீங்க அவங்களை கூப்பிட்டு கேளுங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. 2 பேரும் தனியா உட்காந்து பேசுங்க. அப்படி பேசும்போதுதான் அந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்லோ டு ஸ்பீக், ஸ்லோ டு ஆங்கர். இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டக்குன்னு ரியாக்ட் ஆகும். சோ அந்த டைம்ல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாதிரி பொறுமையா இருக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட நம்ம அவருடைய சில நற்குணங்களை நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அதனால இந்த மாதிரி டைம்லாம் நீங்க பொறுமையா இருந்து பாருங்க. அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பா மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. 3வது என்ன விஷயம் அப்படின்னா, இது ஒரு காமனான ஒரு அட்வைஸ் மாதிரி தான். எப்பவுமே இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது அது த்ரூ வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் மூலியமாவோ ஃபோன் கால்ஸ் மூலியமாவோ அதை சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. பிகாஸ் ஃபோன் கால்ஸோ வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் மூலியமாவோ நீங்க அந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஆப்போசிட்ல உள்ளவங்களுடைய வாய்ஸ் டோன், அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அதனால நீங்க நேருக்கு நேரா இருந்து அந்த பிரச்சனை என்னன்னு பேசி முடிவு பண்ணாதான் அந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால எப்பவுமே ஒரு பிரச்சனை வரும்போதோ இல்ல ஒரு தவறான புரிதல் அந்த 2 ரிலேஷன்ஷிப்ல ஏற்படும் போதோ ஃபர்ஸ்ட் நீங்க உட்கார்ந்து பேசுங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுங்க. நேருக்கு நேர் உட்கார்ந்து பேசுங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது அந்த பிரச்சனைல ஒரு விடுதலை கிடைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் பொறுமையா இருங்க. டக்குன்னு ரியாக்ட் ஆகாதீங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு அந்த பிரச்சனைல ஒரு விடுதலை கிடைக்கும். அதனால இந்த 3 விஷயங்களை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. குவிக் டு லிசன், ஸ்லோ டு ஸ்பீக், ஸ்லோ டு ஆங்கர். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.